இந்த வீடியோவில் நம்ம புது ஒரு கமாமரேட்டிவ் நாணயம், அதாவது நினைவு நாணயத்தை பார்க்க போகிறோம். அது எந்த நாணயம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய இந்த 5 ரூபாய் நாணயம். 1917 பிறந்தார். 2017 அவருடைய நூற்றாண்டு விழா. அதை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. இந்த நாணயம் மும்பை மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டாங்க. அது யூஎன்சி கண்டிஷனில், அதாவது யூஎன்சி செட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நாணயங்களை வெளியிட்டாங்க. மக்கள் புழக்கத்துக்கு வெளியிடலை. இந்த நாணயம் நிக்கல் பிராஸ். வெயிட்டு பார்த்திங்கன்னா 6 கிராம். இது ரீடர் எட்ஜ் உள்ள நாணயம். இதனுடைய மிரர் ஃபினிஷிங் பாருங்கள், அழகாக இருக்கும். ஏன்னா யூஎன்சி செட்டில் வந்த நாணயம் இது. இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வெளியிடும் போது இருந்த மதிப்பு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இப்போ நான் வாங்கின மதிப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ என்னுடைய விலை, இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நினைவு நாணயங்கள் விலை குறைவாக இருக்கும். அதாவது மின்ட்டில் இஷ்யூ பண்ணும்போதே நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப இதை விட இன்னும் குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கலாம். நாம் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறதால நானே லேட்டாக தான் வாங்கினேன். ஏன்னா 2019 வெளியிட்டாங்க. நான் இப்போ கொஞ்சம் கேப் விட்டாச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் வாங்கியிருக்கேன். அதனால் இது விலை அதிகமாக இருக்குது. இந்த 5 ரூபாய் நாணயத்தின் விலை மட்டும் இப்போ இவ்வளோ அதிக விலையில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்களும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு நல்ல கலெக்ஷனாக இருக்கும். பார்த்திங்கன்னா முதல்ல வெளியிடும்போது இந்த 5 ரூபாய் நாணயத்தை கூட சேர்த்து 100 ரூபாய் சில்வர் நாணயமும் சேர்த்து வெளியிட்டாங்க. அந்த நாணயம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 2 நாணயம் சேர்ந்து அப்போ இஷ்யூ பண்ணும்போது இருந்த ரேட்டு பார்த்திங்கன்னா 3055. அப்போ இருந்த ரேட்டு. 2 நாணயம் சேர்த்த விலையே 3000 ரூபா தான் வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 5 ரூபாய் ஒரு நாணயம் வாங்கணுன்னா நீங்கள் 5000 இல்லைன்னா 6000 ரூபா கொடுத்து தான் இந்த நாணயத்தை வாங்க முடியும். அந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்குது இந்த காயின். இந்த மாதிரி காயின்ஸ் நீங்களும் கலெக்ட் பண்ணி வைக்கணும். உங்கள் கலெக்ஷனுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நினைவு நாணயங்களை நாம் மின்ட்டில் அதை மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி நாணயங்களை விரும்பி சேகரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.